ஹலோ கைஸ், இந்த உங்கள் வின்னன் ஷைன். நான் உங்கள் சாளுக்கியா செல்லதுரை. இன்றைக்கி நம்ம ஹிந்து டேட்டட் நவம்பர் 9, 2021 பற்றி பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல்குள்ளே போயிடலாம். இதில் வந்து யுனெஸ்கோ பிக்ஸ் ஸ்ரீநகர் அஸ் கிரியேட்டிவ் சிட்டி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இட் இஸ் அ ஃபிட்டிங் ரெக்கக்னிஷன் ஃபார் இட்ஸ் வைப்ரண்ட் கல்ச்சுரல் எத்தோஸ் சேஸ் நரேந்திர மோடி. நம்ம பிஎம் வந்து சொல்லியிருக்காரு. அதோட கல்ச்சுரல் எத்தோஸ்க்கு வந்து இது ஒரு ஃபிட்டிங்கான ரெக்கக்னிஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து யுனெஸ்கோ கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க் அப்படின்னா என்னென்னு வந்து ஃபஸ்ட்டு படிச்சுக்கலாம். ஓகேங்களா. யுனெஸ்கோ கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க் வந்து இட் வாஸ் கிரியேட்டட் எப்போ க்ரியேட் ஆச்சுன்னா 2004 வந்து க்ரியேட் ஆச்சு. அது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதுக்காக க்ரியேட் ஆச்சுன்னா டு ப்ரொமோட் கோஆப்ரேஷன் வித் அண்ட் அமங் சிட்டிஸ் தட் ஹேவ் ஐடென்டிஃபைட் கிரியேட்டிவிட்டி அஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் ஃபேக்டர் ஃபார் சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட். இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. எதுக்கு க்ரியேட் ஆச்சுன்னா ப்ரொமோட் கோஆப்ரேஷன், டு ப்ரொமோட் கோஆப்ரேஷன் among cities that have identified creativity as a strategic factor. ஓகேங்களா. க்ரியேட்டிவிட்டியை வந்து ஸ்ட்ராட்டஜிக் ஃபேக்டராக வச்சுருக்க சிட்டிஸை வந்து கோஆப்ரேஷனோட கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இதை வந்து சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட்டாகவும் சொல்கிறாங்க. இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதுனா யுனெஸ்கோஸ் கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து 7 கிரியேட்டிவ் ஃபீல்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 7 கிரியேட்டிவ் ஃபீல்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. 6 கிடையாது, 7 கிரியேட்டிவ் ஃபீல்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னு வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். என்னென்னா கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபோக், அடுத்தது வந்து மீடியா ஆர்ட்ஸு, அதுக்கப்புறம் ஃபிலிம் டிசைன், அடுத்தது வந்து ஃபிலிம், அதுக்கப்புறம் டிசைன், அதுக்கப்புறம் கேஸ்ட்ரானமி, அதுக்கப்புறம் மியூசிக், லாஸ்ட்டாக லிட்ரேச்சர். ஸோ இந்த 7 க்ரியேட்டிவ் ஃபீல்ட்ஸ் என்னென்ன நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபோக் ஆர்ட்ஸு, செகண்ட் வந்து மீடியா ஆர்ட்ஸு, அதுக்கப்புறம் ஃபிலிம், அதுக்கப்புறம் டிசைன், அதுக்கப்புறம் கேஸ்ட்ரானமி, அதுக்கப்புறம் மியூசிக், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக லிட்ரேச்சர். இந்த 7 ஃபீல்ட்ஸையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. இப்போ வந்து இந்த கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க்கில் வந்து லாஸ்ட்டாக ஆட் ஆனது வந்து ஸ்ரீநகர். அதை பற்றி தான் இந்த நியூஸில் நம்ம பார்த்துருக்கோம். லாஸ்ட்டாக ஆட் ஆன சிட்டி வந்து ஸ்ரீநகர்னு ஞாபகம் வச்சுக்கணும். இதில் வந்து 6th சிட்டியாக வந்து ஸ்ரீநகர் வந்து பிக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு இங்கே வந்து ஜூம் பண்ணி காமிக்கிற வெயிட் பண்ணுங்கள். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட் இஸ் அ ப்ரவுட் மொமெண்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். The process of nomination in Srinagar under the UNESCO Creative City Network was undertaken and funded under World Bank funded Jhelum Tavi Flood Recovery Project. இதை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க. The process of nomination of Srinagar under the UNESCO Creative City Network was undertaken and funded under the World Bank funded Jhelum Tavi Flood Recovery Project. அப்படிங்கிறத வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸ்ரீநகர் எந்த கேட்டகரியில் எடுத்திருக்காங்கன்னா கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபோக் ஆர்ட்ஸ் கேட்டகரியில் வந்து எடுத்திருக்காங்க. ஸ்ரீநகரை வந்து கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபோக் ஆர்ட்ஸ் கேட்டகரியில் வந்து எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி 5 சிட்டிஸ் செலக்ட் பண்ணாங்க இல்லையா. ஸ்ரீநகருக்கு முன்னாடி 5 சிட்டிஸ் இருந்துச்சு இல்லையா. அது என்னென்னு வந்து சொல்லிடுறேன். 2015 வந்து ஜெய்ப்பூர். இது இந்த ஆர்டிக்கலில் கொடுக்கல, நான் கொடுக்குற எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இது 2015 வந்து ஜெய்ப்பூர் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் வந்து இதே தான், கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபோக் ஆர்ட்ஸ் கேட்டகரியில் தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. திருப்பி 2015 வாரணாசி. இது எதுக்கு செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மியூசிக் கேட்டகரியில் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது வந்து சென்னை 2017. ஓகேங்களா. இதை வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது வந்து மும்பை 2017. எதுக்குன்னா ஃபிலிமுக்கு வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்டாக ஹைதராபாத் கேஸ்ட்ரானமிக்கு வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. மும்பையும் ஹைதராபாத்தும் ரெண்டுமே 2019 வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். ஜெய்ப்பூர் வந்து 2015 இதே தான் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபோக்குக்கு வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. வாரணாசி திருப்பி 2015 மியூசிக்கு செலக்ட் பண்ணியிருந்தாங்க. சென்னை வந்து 2017 மியூசிக்கு செலக்ட் பண்ணியிருந்தாங்க. மும்பை வந்து 2019 வந்து
ஃபிலிம்க்கு செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஹைதராபாத் வந்து 2019 கேஸ்ட்ரோனமிக்கு வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல்குள்ளே போயிடலாம். இதில் வந்து சுஷ்மா ஃபெர்னாண்டஸ் ஹானர்ட் அப்படின்னு வந்து சுஷ்மா ஃபெர்னாண்டஸ் ஹானர்ட்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பிரசிடென்ட் gives 7 பத்ம விபூஷன், 16 பத்ம பூஷன், 122 பத்மஸ்ரீ அவார்ட்ஸ் அப்படின்னு வந்து இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து former union ministers George Fernandes, Arun Jaitley, Sushma Swaraj and former president of Mauritius Anirudh Jagannath were on Monday given the Padma Vibhushan posthumously for exceptional and distinguished service அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லார் பேரையும் வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். யார்னா ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ், அருண் ஜெட்லி, சுஷ்மா ஸ்வராஜ் மேம் அண்ட் ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் மொரிஷியஸ் அனிருத், அவங்க எல்லாரையும் வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக பத்மஸ்ரீ அவார்ட் வந்து அப்படின்னா என்னன்னு வந்து பார்ப்போம். ஓகேங்களா? பத்மஸ்ரீ வந்து 4th highest civilian award அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? 4th highest civilian award அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் 3 என்னென்ன அவார்டு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு வந்து பாரத் ரத்னா, அதுக்கு அடுத்தது வந்து பத்ம விபூஷன், அதுக்கடுத்தது பத்ம பூஷன், அதுக்கடுத்தது தான் பத்மஸ்ரீ வரும் அப்படின்னு வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த அவார்டை வந்து எப்போ வந்து வந்துச்சுன்னா 1954 வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இந்த அவார்ட்ஸ்லாம் எப்போ ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா தீஸ் அவார்ட்ஸ் were first constituted in 1954 when the constitution came into force. ஓகேங்களா? 1954 தான் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு, அதாவது 1954 தான் இந்த அவார்ட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதில் வந்து இப்போ ரீசெண்டாக என்னென்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மட்டும் வின்னர்ஸை வந்து டிசைட் பண்ணுறது கிடையாது. இப்போ வந்து ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஆன்லைன் போர்ட்டல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பப்ளிக்கும் வந்து நாமினேட் பண்ணலாம். யார் வந்து பத்மஸ்ரீ வாங்கலாம், பத்ம விபூஷன் இவங்கெல்லாம் வந்து யார் வாங்கலாம் அப்படிங்கிறத வந்து பப்ளிக்குமே சொல்லலாம். ஸோ கவர்மெண்ட் மட்டும் டிசைட் பண்ணுறது கிடையாது, இதை வந்து பப்ளிக்கும் சேர்த்து டிசைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளஸ் பத்ம விபூஷன் வாங்கினவங்களில் மேரி கோமும் இருக்காங்க அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? மேரி கோமும் வந்து பத்ம விபூஷன் வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல்குள்ளே போயிடலாம். இது வந்து எடிட்டோரியலில் வந்துட்டோம். இட்ஸ் டைம் டு என்கேஜ் இன் லா ஃபேர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்தியா ஹஸ் ஃபெயில் டு ஃபுல்லி அப்ரிஷியேட் த யூசேஜ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லா அஸ் அ மீன்ஸ் டு அட்வான்ஸ் இட்ஸ் நேஷ்னல் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட். அதாவது இன்டர்நேஷ்னல் லா வந்து நம்ம வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணல அப்படின்னு வந்து இந்த ஆர்டிக்கலில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்டிக்கல் 1. ஓகேங்களா? ஆர்டிக்கல் 1 ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ். ஆர்டிக்கல் 1 ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இது வந்து இந்த ஆர்டிக்கலில் கொடுக்கல, நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் இது. இதில் என்ன சொல்லுதுன்னா, டு மெயின்டைன் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. யுனைடெட் நேஷன்ஸோட ஆர்டிக்கல் 1ல் வந்து 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டு மெயின்டைன் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி தான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? செகண்ட் வந்து டு டெவலப் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வித் நேஷன்ஸ், ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கும். தேர்ட் பாயிண்ட் வந்து டு அச்சீவ் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் in solving international problems. International cooperation in solving international problems. இதை வந்து இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, செகண்ட் பாயிண்ட் வந்து டெவலப் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ், தேர்ட் பாயிண்ட் வந்து இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் இன் சால்விங் இன்டர்நேஷ்னல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு வந்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆர்டிக்கல் 1 ஆஃப் யுஎன் வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம 4 ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பார்க்க போகிறோம். 4 ஸ்ட்ராட்டஜி எதுலெல்லாம் வந்து இந்தியா வந்து கரெக்டாக அவங்க வந்து லாவை யூஸ் பண்ணல அப்படிங்கிறது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில். இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு புல்வாமா அட்டாக் நடந்துச்சு, தெரியும்ல உங்களுக்கு. சூசைட் பாம்பர் வந்து நம்ம இதுக்கு பார்டரில் வந்து கிட்டத்தட்ட 40 சிஆர்பிஎஃப் அஃபிஷியல்ஸை வந்து கொண்டுட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து அதுக்கு பதிலாக அதுக்கு வந்து இது பண்ணுறதுக்காக ரிவெஞ்சுக்காக பாலக்கோட் ஏர் ஸ்ட்ரைக்ஸ் பண்ணாங்க. பாலக்கோட் ஏர் ஸ்ட்ரைக்ஸ் பண்ணி ஜெய்ஷா இ முகமது இவங்களோட கேம்ப்ஸை வந்து நிறையா அழிச்சாங்க இந்த பாலக்கோட் ஏர் ஸ்ட்ரைக்ஸ் மூலமா. அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி இதை வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க ரைஸ் பண்ணியிருக்கலாம். இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டிக்காக தான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வந்து அவங்க ரைஸ் பண்ணாமல் இதை வந்து
செகண்ட் பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நான் மிலிட்ரி ப்ரீஎம்டிவ் ஆக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, இது இந்த கான்செப்ட் டெவலப் ஆனது வந்து அமெரிக்காவில் டெவலப் ஆன கான்செப்ட். அதாவது இந்த நான் மிலிட்ரி ப்ரீஎம்டிவ் ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவில் டெவலப் ஆன கான்செப்ட். இப்போது ஜெய்ஷே முகமது வந்து மிலிட்ரி கிடையாது, இட் இஸ் அ டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த நான் மிலிட்ரி ப்ரீஎம்டிவ் ஆக்ஷனை வந்து இந்தியா எடுத்துச்சு. எதுக்குன்னா அவங்க நம்மளை வந்து தாக்கிடுவாங்களோங்கிற பயத்தில் வந்து இந்தியா வந்து ஏற்கனவே வந்து பிளான் பண்ணி அவங்கள வந்து அந்த கேம்ப்ஸ் எல்லாம் அழிச்சது மாதிரி கொண்டு வந்தாங்க. பிகாஸ் இந்த புல்வாமா அட்டாக் நடந்ததுனால அதை வந்து அழிச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஆர்டிக்கல் 51 ஆஃப் யூஎன் சார்ட்டரை வந்து ரேஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா, ஆர்டிக்கல் 51 ஆஃப் யூஎன் சார்ட்டரை ரேஸ் பண்ணி இந்தியாவோட டிஃபென்ஸ்க்காக தான் இதை பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்திருக்கலாம். இது வந்து இன்டர்நேஷ்னல் ராக்கிலையும் வந்திருக்கும். ஆர்டிக்கல் 51 ஆஃப் யூஎன் சார்ட்டர் வந்து நம்ம ரேஸ் பண்ணியிருந்தோம்னா இது வந்து இன்டர்நேஷ்னல் ராக்கில் வந்திருக்கும். பட் ஆனால் அதை வந்து ரேஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணோன்னா செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக, வெயிட் பண்ணுங்கள், இதை ஜூம் பண்ணிக்கிறேன், செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லாமல் நான் மிலிட்ரி ப்ரீஎம்டிவ் ஆக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதை வந்து நம்ம ஒரு தப்பாக வந்து இந்த ஆர்டிக்கலில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த செகண்ட் பேராகிராஃப் போயிடலாம். செகண்ட் வந்து இந்த புல்வாமா அட்டாக் நடந்ததுனால நம்ம வந்து மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் ஸ்டேட்டஸை வந்து பாகிஸ்தானுக்கு வந்து தூக்கிட்டோம். பாகிஸ்தான் வந்து மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அந்த இதுலேருந்து நம்ம வந்து தூக்கிட்டோம். அதை வந்து எந்த ஆர்டிக்கல் மூலமாக தூக்கணும்னா செக்ஷன் 8 ஆஃப் கஸ்டம்ஸ் அண்ட் டேரிஃப் ஆக்ட் 1975 படி தூக்கணும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தெளிவாக. India used Section 8A of Customs and Tariffs Act 1975 to increase custom duties on all Pakistani products to 200% அப்படின்னு வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதை வந்து நம்ம நேஷ்னல் செக்யூரிட்டிக்காக பண்ணுறோம் அப்படின்னு வந்து நம்ம மென்ஷனே பண்ணல. இதை வந்து நேஷ்னல் செக்யூரிட்டிக்காக தான் நம்ம பண்ணுறோன்னு மென்ஷன் பண்ணி நம்ம வந்து எதை ரேஸ் பண்ணியிருக்கலாம்னா ஆர்டிக்கல் 21 ஆஃப் ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப்ஸ் அண்ட் ட்ரேடை வந்து ரேஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப்ஸ் அண்ட் ட்ரேட். இது வந்து ஆர்டிக்கல் 21. இதை மென்ஷன் பண்ணல, நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிக்கல் 21 ஆஃப் யூஎனில் வந்து சொல்லியிருக்காங்க, ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆஃப் டேரிஃப்ஸ் அண்ட் ட்ரேட் படி கண்ட்ரிஸ் வந்து எம்எஃப்என் ஸ்டேட்டஸ்லேருந்து இன்னொரு கண்ட்ரியை வந்து தூக்கலாம். என்ன க்ரைட்டீரியாவில் தூக்கலாம்னா நேஷ்னல் செக்யூரிட்டி மீன்ஸில் வந்து தூக்கிடலாம். ஓகேங்களா, நேஷ்னல் செக்யூரிட்டி மீன்ஸில் வந்து தூக்கிடலாம். என்னோடய கண்ட்ரிக்கு வந்து இந்த கண்ட்ரி வந்து நேஷ்னல் செக்யூரிட்டியை வந்து த்ரெட்டாக இருக்காங்க, நேஷ்னல் செக்யூரிட்டிக்கு த்ரெட்டாக இருக்காங்க. ஸோ வந்து அவங்க மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன், எம்எஃப்என்னா மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் ஸ்டேட்டஸ்லேருந்து தூக்குறோம் அப்படின்னு சொல்லலாம். பட் அதை பண்ணாமல் இந்தியா வந்து கஸ்டம்ஸ் அண்ட் டேரிஃப் ஆக்ட் 1975 வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம அந்த இடத்துல இன்டர்நேஷ்னல் லா வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம தேர்டுக்கு போகலாம். தேர்ட் பாயிண்ட் என்னென்னா ரோஹிங்யா கிரைசிஸ். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து இந்தியாவுக்கு வந்து நிறைய ரோஹிங்யாஸ் வந்து வந்திருந்தாங்க. அங்கே வந்து நிறையா வயலன்ஸ் நடந்ததுனால இந்தியாவுக்கும் வந்திருந்தாங்க, பங்களாதேஷ் அந்த மாதிரி இடத்துக்கு போயிருந்தாங்க. ஸோ இதை வந்து சரி பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து நாட் அ சிக்னேட்டரி ஆஃப் ரெஃப்யூஜி கன்வென்ஷன், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்தியா இஸ் நாட் அ சிக்னேட்டரி ஆஃப் ரெஃப்யூஜி கன்வென்ஷன் சொல்லி என்ன கிரவுண்டில் வந்து இந்தியா வந்து தூக்குனாங்கன்னா, இந்தியா வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்கள ரெஃப்யூஜிஸை வந்து திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. எதை வச்சு திருப்பி அனுப்பிச்சாங்கன்னா, நாங்கள் வந்து சிக்னேட்டரி கிடையாது, ரெஃப்யூஜி கன்வென்ஷனுக்கு நாங்கள் சிக்னேட்டரி கிடையாது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சாங்க. இது வந்து ஒரு நல்ல வந்து இதுவாக அவங்க வந்து கன்சிடர் பண்ணல. வேர்ல்டு நேஷன்ஸ்லாம் வந்து இது ஒரு நல்ல ரிப்ளையாக கன்சிடர் பண்ணல. இப்படி நம்ம வந்து பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கலாம்னா நான் ரிஃபால்மெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா, நான் ரிஃபால்மெண்ட்னால் இப்போது ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து அந்த ஒரு கண்ட்ரியில் வந்து ரொம்ப வயலன்ஸ் நடக்குது அப்படின்னு வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து ஒருத்தவங்க இன்னொரு கண்ட்ரிக்கு வந்தாங்கன்னா அந்த கண்ட்ரி வந்து வந்த ஆளுங்களை திருப்பி அனுப்பக்கூடாது. அதுதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் நான் ரிஃபால்மெண்ட். ஓகேங்களா, இந்த பிரின்சிபலை வந்து எல்லா கண்ட்ரிஸுமே ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, த பிரின்சிபல் ஆஃப் நான் ரிஃபால்மெண்ட். இது வந்து a customary international law principle that prohibits a country from returning refugees to countries where they face a clear threat of persecution on account of religion, race,
நேஷ்னாலிட்டி அண்ட் பொலிட்டிக்கல் ஒப்பீனியன். ஓகேங்களா, இது வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். நான் ரிஃபார்மெண்ட் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிரின்சிபல். ஓகேங்களா, அதை வந்து நம்ம வந்து மீறிட்டோம். ஆனால் அந்த நான் ரிஃபார்மெண்ட்டை வந்து நம்ம மீறுறதுக்கு கிரவுண்ட்ஸ் இருக்குது. என்ன கிரவுண்ட்னா நேஷ்னல் செக்யூரிட்டி. அதை வந்து நம்ம வந்து கிரவுண்டாக மென்ஷன் பண்ணி நாங்கள் அதுக்காக தான் அவங்கள திருப்பி அமிச்சோம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் நம்ம அதை சொல்லாமல் நாங்கள் வந்து இந்த கன்வென்ஷனை வந்து சைன் பண்ணல, அதாவது ரெஃப்யூஜி கன்வென்ஷனை வந்து நாங்கள் சைன் பண்ணல அப்படின்னு சொல்லி அமிச்சோம். இந்த இடத்துலையும் நம்ம இன்டர்நேஷ்னல் லா வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணல. ஸோ இந்த தேர்ட் இடத்துலையும் வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். கடைசியாக வந்து லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். ஃபோர்த் வந்து சஸ்பென்ஷன் ஆஃப் ஆப்கானிஸ்தான் ஃப்ரம் சார்க். ஓகேங்களா, சார்க்குக்கு எந்த இதுவுமே கிடையாது. அதாவது எந்த கண்ட்ரியை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கோ இல்லை சார்க்கோட மெம்பர்ஷிப்லேருந்து தூக்குறதுக்கோ எந்த ப்ரொவிஷனுமே சார்க்கோட இதில் கிடையாது. பட் ஆனால் ஆர்டிக்கல் 6 ஆஃப் யூஎன் சார்ட்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர்டிக்கல் 6 ஆஃப் யூஎன் சார்ட்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்னா ஒரு கண்ட்ரியை வந்து டிஸ்மிஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸும் வந்து வழிமொழிஞ்சிருக்காங்க. அதாவது ஆர்டிகல் 6 ஆஃப் யூஎன் சார்ட்டர் படி ஒரு கண்ட்ரியை வந்து சார்க் நேஷன்ஸ்லேருந்து தூக்க முடியும். பை யூஎன் சார்ட்டர் படி இன்னொரு ஆர்கனைசேஷனும் அப்படி பண்ண முடியும். அது வந்து இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸும் வந்து வழிமொழிஞ்சிருக்காங்க. ஏற்கனவே இங்கே இது எப்போ நடந்திருக்குன்னா ஆஃப்ரிக்கன் யூனியன் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுனா மலி அப்படிங்கிற இதை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே எழுதியிருப்பாங்க பாருங்கள். ஆஃப்ரிக்கன் யூனியன் வந்து மலியை வந்து சஸ்பெண்ட் பண்ண மாதிரி நம்ம வந்து சார்க் வந்து ஆப்கானிஸ்தானை வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியும், மெம்பர்ஷிப்லேருந்து சஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் காமன்வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் வந்து 2009 இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கோங்க. 2009 வந்து காமன்வெல்த் நேஷன்ஸ் வந்து ஃபிஜியை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, இதுக்கு நம்ம என்ன கிரவுண்டாக யூஸ் பண்ணலான்னா சார்க்லேருந்து ஆப்கானிஸ்தானை தூக்கிறதுக்காக ஆர்ம்ட் அக்ரெஷனை வந்து கிரவுண்டாக யூஸ் பண்ணலாம். அதாவது தாலிபான் வந்து அங்கே வந்து கோல் வச்சுருக்கிறதுனால அங்கே வந்து நார்மல் கவர்மெண்ட் நடக்காமல் இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனான தாலிபான் வந்து கவர்மெண்ட் நடத்துறதுனால அதனால தான் நாங்கள் சார்க்கை விட்டு அவங்கள தூக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுலேயும் வந்து இன்டர்நேஷ்னல் லாவை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் எந்த இன்ஸ்டன்சஸ்லையுமே இன்டர்நேஷ்னல் லா வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறத வந்து இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக இந்த ஆர்டிக்கலில் என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க நம்ம பார்ப்போம். To mainstream international law in foreign policy making, India should invest massively in building its capacity on international law. ஓகேங்களா, லாஃபேர் அப்படின்னு வந்து அந்த ஆர்டிக்கலில் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருந்தாங்க. லாஃபேரோட மீனிங் என்னென்னா யூஸ் லா அஸ் எ வெப்பன் ஆஃப் நேஷ்னல் செக்யூரிட்டி. லாஃபேர்னால் லாவை வந்து வெப்பனாக யூஸ் பண்ணும். எதுக்குன்னா நேஷ்னல் செக்யூரிட்டிக்காக யூஸ் பண்ணும். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் லா இன் ஃபாரின் பாலிசி மேக்கிங் வந்து இருக்கணும். இன்டர்நேஷ்னல் லாஸை வந்து நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணும். எஸ்பெஷலி யுனைடெட் நேஷன்ஸ் லா வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணும். கன்வென்ஷன்ஸை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணும். அப்புறம் இந்தியா வந்து மேசிவாக இன்வெஸ்ட் பண்ணும். எதுக்குன்னா இன்டர்நேஷ்னல் லாவில் வந்து கெப்பாசிட்டி பில்ட் பண்ணுறதுக்காக இந்தியா வந்து பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லி இந்த ஆர்டிக்கலை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் இம்பார்ட்டன்ட், நீங்கள் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கலுக்குள்ளே போயிடலாம். இதில் வந்து வைட்டல் காக் இன் பொங்கைகான்ஸ் ரெஸ்பாண்ட் டு மால் நியூட்ரிஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ப்ராஜெக்ட் சம்பூர்ணா சக்ஸஸ் இன் ரெடியூசிங் சைல்ட் மால் நியூட்ரிஷன் இஸ் அ மாடல் தட் கேன் பி ஈஸிலி இம்ப்ளிமெண்டட் எனிவேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் சம்பூர்ணா அப்படிங்கிற வார்த்தை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் இருக்க இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப்குள்ளே போயிடலாம். ஓகே, பொங்கைகானில் வந்து 1116 அங்கன்வாடிஸ் இருக்குது அப்படின்னு வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 1116 அங்கன்வாடிஸ் இருக்குது வித் டோட்டல் ஆஃப் 63,041 அதாவது 63,041 சில்ட்ரன் வந்து இருக்காங்க. எவ்வளோனா பிலோ 5 இயர்ஸாக இருக்காங்க. ஓகேங்களா, the massive exercise of plotting their weights and heights in the World Health Organization growth chart revealed a total of 2416 malnourished children. அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து அவங்கள வந்து க்ரோத் சார்ட்டில் வந்து பிளாட் பண்ணும்போது என்ன நடந்துச்சுன்னா 2416 malnourished children இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 246 cases of severe acute malnutrition இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் 2170 instances of moderate acute malnutrition இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா,
இந்த ஃபேக்ட்ஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் ஆனால் நீங்கள் இந்த டேட்டாஸை ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் ஆனால் இந்த மாதிரி இந்த அளவுக்கு மேக்ஸிவாக இருந்திருக்கு மால் நியூட்ரிஷன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் பேராகிராஃபில் போயிடலாம். நெக்ஸ்ட் பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் நியூட்ரிஷன் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் நியூட்ரிஷன் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் ஆர் என்ஆர்சி. ஓகேங்களா, இதில் எவ்வளோ இப்போ வந்து நம்ம பார்த்தோம் 2400 கிட்ட வந்து மால் நியூட்ரிஷன், அக்யூட் மால் நியூட்ரிஷன், சிவியர் டு அக்யூட் மால் நியூட்ரிஷன் அதெல்லாம் இருந்துச்சு. பட் ஆனால் பெட்ஸ் வந்து 20 பெட்ஸ் தான் இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் மந்த்லி இன்டேக் ஆஃப் 200 சிவியர் அக்யூட் மால் நியூட்ரிஷன் சில்ட்ரன் இஸ் நாட் ப்ராக்டிக்கல். ஓகேங்களா, ஒரு மாதத்தில் 200 பேரை எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் 20 பெட்ஸை வச்சுக்கிட்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இதில் வேறு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா, ஒரு 10 days வந்து சில்ட்ரனை வந்து நீங்கள் வந்து இதில் வச்சுருந்தீங்கன்னா, நேஷ்னல் ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் வந்து வச்சுருந்தீங்கன்னா, நேஷ்னல் ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் நியூட்ரிஷனல் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இதில் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து பேரண்ட்ஸையும் அதில் வச்சுருக்கணும், பேரண்ட்ஸையும் உள்ளே வச்சுருக்கணும். அவங்க வச்சுருக்கும்போது அவங்களுக்கு வந்து நம்ம வேஜஸ் கொடுக்கணும். மோஸ்ட்டாக அந்த இடத்துல இருக்கவங்கெல்லாம் வந்து டெய்லி வேஜ் நர்ஸாக இருப்பாங்க, இல்லாட்டி கூலி வேலை அப்படி ஏதாவதுக்கும் போயிருக்கும், மண்ணரேகா அந்த மாதிரி ஸ்கீம்ஸ்க்கு எதுக்காச்சும் போவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டெய்லி வேஜஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இதே நம்ம வந்து இந்த நியூட்ரிஷனல் ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் வந்து அவங்க பசங்களை வைக்கிறதுனால அவங்களும் அங்கே அக்காப்பணி பண்ணணும். ஸோ அந்த டெய்லி காம்பன்சேஷன் வந்து அவங்களுக்கு பத்துறதில்லை அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து சிப்ளிங். ஓகேங்களா, சிப்ளிங் வந்து இருக்குது, ஒரு குழந்தைக்கு அண்ணனோ தங்கச்சியோ இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தைங்க இருக்கும்போது இன்னொரு குழந்தை அங்கே இருந்துச்சுன்னா பேரண்ட்ஸும் இங்கே இருக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து ப்ராப்பராக நியூட்ரிஷன் கிடைக்காது. ஸோ திருப்பி அது வந்து மால் நியூட்ரிஷனுக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 10 நாள் வந்து நியூட்ரிஷன் ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் வச்சுட்டு திருப்பி அனுப்பிச்சாங்கன்னா, இந்த 10 நாள் வந்து அவங்களுக்கு வேஜ் கிடச்சிருக்காது. அதை வந்து திருப்பி அனுப்பும்போது திருப்பி அவங்க வந்து மால் நியூட்ரிஷனுக்கே போயிடுவாங்க. இது ஒரு சைக்கிளாக அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த பேராகிராஃபில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, compensated by government and abandoned their farmlands for 10 days. Back home siblings of the child are not taken care. அதுக்கப்புறம் திருப்பி மால் நரிஸ்டாக மாறிடுறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த பேராகிராஃபில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை வந்து சரி பண்ணுறதுக்காக நம்ம சக்ஸஸ் ஆஃப் கம்யூனிட்டி பேஸ்ட் COVID-19 மேனேஜ்மெண்ட் மாடல், அதாவது ஒரு COVID-19 மேனேஜ்மெண்ட் மாடல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது என்னென்னா மிலி ஜூலி அப்படிங்கிற மாடல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த மாடலை ஃபாலோ பண்ணி சம்பூர்ணா ஸ்கீம்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சம்பூர்ணா ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த பேராகிராஃபில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சம்பூர்ணா ஸ்கீம்னால் நம்மளுக்கு என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த சம்பூர்ணா ஸ்கீமோட டேக்லைன் என்னென்னா, எம்பவர்ட் மதர்ஸ் ஹெல்த்தி சில்ட்ரன். அதுதான் வந்து சம்பூர்ணா ஸ்கீமோட டேக்லைன். இந்த சம்பூர்ணா ஸ்கீமோட டேக்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எம்பவர்ட் மதர்ஸ் ஹெல்த்தி சில்ட்ரன். இதுதான் வந்து இந்த சம்பூர்ணா ஸ்கீமோட டேக்லைன் அப்படின்னு வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, இந்த ப்ராஜெக்ட் சம்பூர்ணாவில் என்ன பண்ணாங்கன்னா, மில்க் பேக்கெட்ஸ் கொடுத்தாங்க, மில்க் பேக்கெட்ஸ் வந்து கொடுத்தாங்க, எக்ஸ் கொடுத்தாங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் க்ரோத் சார்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தேர் பேரண்ட்ஸ் வேர் கிவன் டயட் சார்ட்ஸ். டயட் சார்ட்ஸ் எதுக்குன்னா டு இண்டிகேட் த டெய்லி ஃபுட் இன்டேக் ஆஃப் த சில்ட்ரன் வந்து கொடுத்துருந்தாங்க. சில்ட்ரனுக்கு மட்டும் இல்லை, மதருக்கும் சரி. க்ரோத் சார்ட் ஃபார் சில்ட்ரன், டயட் சார்ட் ஃபார் மதர் அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்க. டயட் சார்ட் வந்து மதர்ஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் க்ரியேட் பண்ணி நிறையா மதர்ஸ்க்கு வந்து வேலை கொடுத்துருந்தாங்க. வேலைக்கு போக போக அவங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களோட கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மால் நியூட்ரிஷன் வந்து கம்மியாகும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து இந்த ஆர்டிக்கலில் வந்து எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். என்னென்னா, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன்ஸ் கீழே அவங்களுக்கு வந்து நிறையா வந்து வேலை போட்டு கொடுத்தாங்க. நிறைய மதர்ஸ் வந்து வேலைக்கு வர அவங்களோட சில்ட்ரனோட மால் நியூட்ரிஷன் லெவல்ஸ் வந்து கம்மியாச்சு அப்படிங்கிறத வந்து இந்த ஆர்டிக்கலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஃபுட் ஃபேர்ஸ் க்ரியேட் பண்ணாங்க. அதாவது எப்படி ப்ராப்பராக ஃபுட் கொடுக்கணும் சில்ட்ரனுக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபுட் ஃபேர்ஸ் க்ரியேட் பண்ணாங்க. அதே மாதிரி நியூட்ரி கார்டன் அட் ஆல் ஸ்கூல்ஸ் அண்ட் அங்கன்வாடி சென்டர்ஸ். நியூட்ரி கார்டன்ஸ் அட் ஆல் ஸ்கூல்ஸ் அண்ட் அங்கன்வாடி சென்டர்ஸ்.
நியூட்ரி கார்டன் வந்து டெவலப் பண்ணியிருந்தாங்க. எல்லா ஸ்கூல்ஸ்லையும் சரி, அங்கன்வாடிஸ்லையும் சரி நியூட்ரி கார்டன் வந்து டெவலப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வந்து இந்த ஆர்டிக்கலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு புது கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், பட்டி மதர்ஸ். பட்டி மதர்ஸ்னால் என்னென்னா ஒரே சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்டில் இருக்கவங்க, 2 பேருமே ஒன்று கூலி வேலைக்கு போகிறவங்க, இல்லை வந்து ஏதாவது நார்மலாக வீட்டு வேலைக்கு அந்த மாதிரி போகிற சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க. ஒரு அம்மாவோட சைல்டு வந்து ஹெல்த்தியாக இருக்கும், இன்னொரு அம்மாவோட சைல்டு வந்து மால்நரிஷ்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த அம்மாக்கும் கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த அம்மா வந்து எப்படி வந்து அவங்க குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, என்ன மாதிரி ஃபுட் கொடுக்குறாங்க, எக்ஸ் கொடுக்குறாங்களா, மில்க் கொடுக்குறாங்களா அப்படின்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து இந்த அம்மாவுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க 2 பேரையும் வந்து பட்டி மதர்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்து இந்த மாதிரி சம்பூர்ணா ஸ்கீமில் கொண்டு வந்து நிறைய மால்நரிஷ் சில்ட்ரன் வந்து காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக ராஷ்ட்ரிய பல் ஸ்வஸ்திய காரியக்ரம் அப்படிங்கிற கான்செப்டையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை டெவலப் பண்ணது யாருன்னா ராஷ்ட்ரிய பல் ஸ்வஸ்திய காரியக்ரம். இதை வந்து கொண்டு வந்தது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் வந்து கொண்டு வந்தாங்க. நேஷ்னல் ஹெல்த் மிஷன் கீழே. ஓகேங்களா? நேஷ்னல் ஹெல்த் மிஷன் கீழே கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா டிஃபெக்ட்ஸ் அட் பர்த்தை கண்டுபிடிக்கிறதுக்காகவும், டிஃபெக்ட்ஸ் அட் பர்த்து, டிசீசஸ், டெஃபிஷியன்சிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் டிலேஸ், அதாவது D⁴ ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஷ்ட்ரிய பல் ஸ்வஸ்திய காரியக்ரம் அது எதுக்குன்னா D⁴ எதுக்குன்னா டிஃபெக்ட்ஸ் அட் பர்த்து, டிசீசஸ், டெஃபிஷியன்சி அண்ட் டெவலப்மெண்ட் டிலேஸ் இது நாலத்தையும் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த சம்பூர்ணா ஸ்கீமை பற்றியும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ராஷ்ட்ரிய பல் ஸ்வஸ்திய காரியக்ரம் பற்றியும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆர்டிக்கலில் அவ்வளோதான் இதை பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல்குள்ளே போயிடலாம். இதில் வந்து மோடி கால்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் பந்தார்பூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம 2 விஷயம் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து சந்த் தியானேஸ்வர் பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சந்த் துக்காராம் இவங்க 2 பேரை பற்றி கொடுத்துருக்காங்க. இவங்களை பற்றி நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் இது வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சந்த் தியானேஸ்வர் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நான் நோட்ஸ் மாதிரி சொல்கிறேன், அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சந்த் தியானேஸ்வர் வந்து மராத்தி செயின்ட். ஓகேங்களா? இவர் வந்து போயட் ப்ளஸ் ஃபிலாசபர். ஓகேங்களா? இது வந்து அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து யோகி ஆஃப் நாத் வைஷ்ணவா ஸ்கூல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவர் எந்த காலத்தில் வாழ்ந்தார்னா 13th century வாழ்ந்தார். இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்னா சந்த் தியானேஸ்வர் வந்து 13th century இருந்தார். இவர் ஒரு போயட், அப்புறம் ஃபிலாசபர், அதுக்கப்புறம் யோகி ஆஃப் நாத் வைஷ்ணவா ஸ்கூல். ஓகேங்களா? இது வந்து இவரோட கான்செப்ட் எது, இவரோட ஃபிலாசபி எதை பொறுத்ததுன்னா நான் டுவலிஸ்டிக் அத்வைதா வேதாந்தா ஃபிலாசபி. இதுதான் வந்து சந்த் தியானேஸ்வரோட ஃபிலாசபி. ஓகேங்களா? இவர் புக் எழுதியிருக்காரு. என்ன புக் எழுதியிருக்காருன்னா அம்ரித் அனுபவா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இம்மார்டல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வந்து புக் எழுதியிருக்காரு. இது எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காருன்னா உபனிஷத்ஸோட ஃபிலாசபியை வச்சு இந்த புக் எழுதியிருக்காரு. அண்ட் ஹரிபத்னா அவங்களுக்கே தெரியும், ஹரியை பற்றி எழுதுறது. ஓகேங்களா? விஷ்ணு இவரை பற்றி பாட்டு ஆர் போயம்ஸ் எழுதுறது வந்து ஹரிபத் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து கமெண்ட்ரி ஆன் பகவத்கீதாவும் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? இது வந்து கோர் ஆஃப் மகாராஷ்டிராஸ் பக்தி ஃபிலாசபின்னு சொல்லுவாங்க. எதுனா கமெண்ட்ரி ஆன் பகவத்கீதா வந்து கோர் ஆஃப் மகாராஷ்டிராஸ் பக்தி ஃபிலாசபின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து அவரோட டீச்சிங்ஸ் வந்து என்னென்னு பார்ப்போம். இவரோட எம்பசிஸ் வந்து சோல் வந்து கனெக்ட் பண்ணுறதா இருந்துச்சு. அதாவது டிஸ்கவரிங் ஸ்பிரிச்சுவாலிட்டி இன் த சோல். ஓகேங்களா? கடவுள் வந்து உள்ளேருந்து வரணும், மனசுலேருந்து வரணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட் தான் இவருது. ஹீ அடமெண்ட்லி அப்போஸ்ட்
காஸ்ட் பவுண்ட்ரிஸ், அதாவது காஸ்ட் பவுண்ட்ரிஸே கிடையாது அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ரோட் டு காட் எதுனா பக்தி மட்டும்தான் ரோட் டு காட், சாக்ரிஃபைஸஸ். ஸோ மற்ற எதுவுமே வந்து கடவுள்கிட்ட நம்மளை வந்து கொண்டு போய் சேர்க்காது, பக்தி மட்டும்தான் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம செயின்ட் துக்காராமை பற்றி பார்க்கலாம். இவங்க 2 பேரை பற்றியும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸில் வந்து இதை பற்றி கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. செயின்ட் துக்காராம் வந்து எந்த டைமில் வாழ்ந்தார்னா 17th century. இவர் யாரோட கான்டெம்ப்ரரின்னு சொல்லுவாங்கன்னா சிவாஜி மகாராஜ், ஏக்நாத், அப்புறம் ராம்தாஸ். சிவாஜி மகாராஜ், ஏக்நாத், அதுக்கப்புறம் ராம்தாஸ், இவங்களோட கான்டெம்ப்ரரி வந்து சொல்லுவாங்க. இவரோட போயட்ரி யாருக்கு டெடிகேட் பண்ணதுன்னா வித்தோபா. இவர் வந்து இன்கார்னேஷன் ஆஃப் ஹிந்து காட் விஷ்ணுன்னு சொல்லுவாங்க. வித்தோபா ஆர் இன்கார்னேஷன் ஆஃப் ஹிந்து காட் விஷ்ணு. இவரும் வந்து விஷ்ணு பற்றி தான் போயட்ரி எழுதியிருக்கார். ஓகேங்களா. இவர் வந்து வெல் நோன் இன் மராத்தி. எதுக்குன்னா அபங்காஸ் எழுதினதுக்காக. அபங்காஸ்னால் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அபங்காஸ்னால் ரிச் ட்ரெடிஷன் ஆஃப் டிவோஷனல் போயட்ரி. அபங்காஸ்னால் ரிச் ட்ரெடிஷன் ஆஃப் டிவோஷனல் போயட்ரி தான் வந்து அபங்காஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. செயின்ட் துக்காராம் வந்து எதை வந்து ரொம்ப மெயினாக சொன்னார்னா கம்யூனிட்டி பேஸ்ட் வர்ஷிப். ஓகேங்களா. எல்லோரும் கும்பலாக உட்காந்து சாமி கும்பிட்றதை பற்றி தான் அவர் வந்து சொல்லியிருந்தார், கம்யூனிட்டி பேஸ்ட் வர்ஷிப். அது மட்டும் இல்லாமல் கீர்த்தனாஸ்னால் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கீர்த்தன்ஸ் ஒரு கீர்த்தனாஸ் அப்படி சொல்லுவாங்க. கீர்த்தன்ஸ் எதுனா ஸ்பிரிச்சுவல் மெலடி, இதை வந்து கீர்த்தன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதில் வந்து ரொம்ப எம்பசைஸ் பண்ணார். ஓகேங்களா. இது மட்டும் இல்லாமல் வர்ச்சூஸ் ஆஃப் என்ன ப்ரமோட் பண்ணார்னா மனுஷங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்லியாகவும் சகோதரத்துவத்துடனும் எடுக்கணும் அப்படின்னு வந்து அவர் வந்து ப்ரீச் பண்ணியிருந்தார். ஸோ இந்த 2 பேரை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். செயின்ட் தியானேஸ்வரை பற்றி தெரிஞ்சுக்கணும், செயின்ட் துக்காராம், இவங்க 2 பேரை பற்றி நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல்குள்ளே போயிடலாம். இதில் வந்து உமன் ஆஃப் த போண்டா ட்ரைப் ஸ்டாண்டிங் இன் கியூ டு எக்ஸ்சேஞ்ச் த டிமானிட்டைஸ் நோட்ஸ் அட் மல்கங்கிரி டிஸ்ட்ரிக்ட் ஒடிசா இன் 2016 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் மல்கங்கிரி டிஸ்ட்ரிக்ட் ஒடிசா வந்து கொடுத்துருக்காங்க. உமன் ஆஃப் போண்டா ட்ரைப்பை வந்து நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ போண்டா ட்ரைப் யாருன்னு வந்து நம்ம படிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரைப்ஸ் யாருக்கு எந்த இடத்துல பிலாங் பண்ணுறாங்கன்னா ஒடிசா. ஓகேங்களா. இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க மல்கங்கிரி டிஸ்ட்ரிக்ட்னு. மல்கங்கிரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஒடிசாவில் வந்து இந்த போண்டா ட்ரைப் இருப்பாங்க. பார்ட்டர் சிஸ்டம் இருக்கும்ல, பழைய காலத்தில் வந்து நம்ம சுகரை கொடுத்துட்டு அரிசியை வாங்கிக்கிறது, அந்த மாதிரி பார்ட்டர் சிஸ்டம் இருக்கும்ல, அந்த மாதிரி சிஸ்டம் வந்து இவங்க இப்பயும் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. அந்த சிஸ்டம் பேர் வந்து பினிமாய் பிராத்தா. அதுதான் இவங்க ஃபாலோ பண்ணுற பார்ட்டர் சிஸ்டமோட பேர் என்னென்னா பினிமாய் பிராத்தா. அதுதான் இவங்க ஃபாலோ பண்ணுற பார்ட்டர் சிஸ்டமோட பேர் அப்படின்னு நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து பங்கல் ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த பங்கல் ஃபெஸ்டிவல் எதுக்குன்னா இந்த ட்ரைபல் மென் வந்து காட்டுக்குள்ளே போயிடுவாங்க, அதாவது ஹண்டிங் பண்ண போயிட்டு அந்த அவங்களோட ஃபுல் ஹண்டிங் முடிகிற வரைக்கும் வீட்டுக்கு வந்து திரும்பி வர மாட்டாங்க. ஓகேங்களா. இது இவங்க கஸ்டம்னு சொல்லுவாங்க. இதுக்காக வந்து இவங்க வந்து பங்கல் ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பேசுகிற லாங்குவேஜ் வந்து ஆஸ்ட்ரோ ஏஷியாட்டிக் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ட்ரைப் வந்து ஒரு பெரிய விஷயம் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இது வந்து மெட்ரியாக்கல் சொசைட்டி, அதாவது உமனுக்கு தான் வந்து இங்கே பவர் ஜாஸ்தி. உலகத்துலேயே சில ட்ரைப்ஸுக்கு தான் இந்த மாதிரி, சில ட்ரைப்ஸ்க்கும் சில கம்யூனிட்டிஸ்க்கு மட்டும்தான் இப்படி ஒரு நல்ல இது இருக்குது, சொசைட்டி இருக்குது. அதில் வந்து மெட்ரியாக்கல் பவர் வந்து ஜாஸ்தி, அதாவது இங்கே இருக்க இந்த டைப்பில் வந்து உமனுக்கு தான் வந்து பவர் ஜாஸ்தி அப்படிங்கிறது வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கலில் பார்ப்போம். இதில் வந்து நோ கோட்டா வித்தவுட் குவான்டிஃபைபிள் டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதில் வந்து there is a lack of recent data on representation of various communities in education and employment அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா 1 year காஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து
எம்பிசி ஸ்டேட்டஸ் கொடுத்துருந்தோம், ப்ளஸ் கோட்டாவும் வந்து கொடுத்துருந்தோம். அதை பற்றின ஆர்டிக்கல் தான் இதை வந்து சண்டே நியூஸ் பேப்பரில் வந்து விக்னேஷ் சார் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் சண்டே நியூஸ் பேப்பரை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட வந்து நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. பிஐபி வந்து இந்த வீக் ஃபுல்லுத்துக்கும் விக்னேஷ் சார் வந்து 1 வீக் கம்பைலேஷன் வந்து சண்டே வந்து போடுவார். இதோட நம்ம இந்த நவம்பர் 9th ஹிந்து நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. தேங்க்யூ.